வில்லோப்ரூக் என்ற சிறிய கிராமத்தில் 4 இளம் நண்பர்கள் ஒரு வலுவான நட்பை பகிர்ந்து கொண்டார்கள். லியோ தைரியமான சிங்கக்குட்டி சாகசங்களை காதலித்தான். மியா புத்திசாலி முயல் எப்போதும் புதுமையான யோசனைகளுடன் களமிறங்குவாள். சாரா அன்பான நரி கருணை நிரம்பியவள். மற்றும் மேக்ஸ் தந்திரமான கழுவன் எந்த சிக்கலிலும் இருந்து வெளியேறுவது எப்படி என்று நன்றாக தெரிந்தவன். அவர்கள் தங்களை பிரகாசமான நால்வர் என்று அழைத்தனர். ஒரு காலை முதுமையான ஆந்தை பேராசிரியர் ஹூட் கிராம சந்தையில் ஒரு அவசர செய்தியுடன் வந்தார். குழந்தைகளே, அவர் தமது சிறிய கண்ணாடிகளை சரி செய்து கொண்டு தொடங்கினார். பெரிய மரத்திலிருந்து புராதன பிரகாச கிறிஸ்டல் காணாமல் போயுள்ளது. அது இல்லாமல் காடு தனது மந்திரத்தை இழந்து இருளாக மாறிவிடும். நீங்கள் நால்வரும் அதை தேடிக் கொண்டு வருவதற்கு தைரியமும் அறிவும் கொண்டவர்கள் என்று நான் நம்புகிறேன். லியோ உயரமாக நின்று, நாங்கள் அதை மீட்டு வருவோம் பேராசிரியரே என்றான். மியா தன்னுடைய மூக்கை சிந்தனையோடு மடித்து, உங்களிடம் எந்த சான்றுகளும் உள்ளதா என்று கேட்டாள். ஆம், பேராசிரியர் ஹூட் பதிலளித்தார். கொள்ளையன் ஒரு விசித்திரமான வரைபடத்தையும் ஒரு புதிரையும் விட்டுச் சென்றிருக்கிறான். அவர் அவர்களுக்கு வரைபடத்தை கையளித்தார். அது பலவிதமான பாதைகளாலும் மர்மமான குறிகளாலும் வரையப்பட்டிருந்தது. மேலும் புதிரை கூறினார், சூரியன் நீர்நிலையுடன் சந்திக்கும் இடத்தில் நிழல்கள் ஆழமாக வளர்கின்றன. சத்தங்களை பின்பற்றுங்கள், அவர்கள் காப்பாற்றும் இரகசியங்களை. சாரா வரைபடத்தை துல்லியமாக ஆராய்ந்து, சூரியன் நீர்நிலையுடன் சந்திக்கும் இடமோ சன்ரைஸ் கிரீக்கில் தான் இருக்கும். அதுவே நம் ஆரம்பம் என்றாள். 4 நண்பர்களும் கிளம்பினர். அவர்களின் பரபரப்பான உற்சாகத்துடன் சன்ரைஸ் கிரீக்கை அடைந்தவுடன் மேக்ஸின் கூர்ந்த கண்கள் தண்ணீரில் ஒரு மினுமினுப்பை கண்டது. அது ஒரு தங்கக் கற்கள். அதில் மேல் நோக்கிய ஒரு குறியீடு அச்சிடப்பட்டிருந்தது. இந்த வழி என்று அவர் கூப்பிட்டார். குழுவை வழி நடத்தினார். குறியீடு அவர்களை காட்டின் அடர்ந்த பகுதிக்கு கொண்டு போனது. அங்கு நிழல்கள் உயிருடன் இருந்தது போல தோன்றின. திடீரென ஒரு மெல்லிய கர்ஜனை எதிரொலித்தது. லியோ முன்னேறினான். அவனது தைரியம் பிரகாசமாகச் சுடர்ந்தது. யார் இருக்கிறீர்கள் என்றான். ஒரு பெரிய கரடி புதரில் இருந்து வெளிப்பட்டான். என் காட்டில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றான். கரடியாக குரல் கொடுத்தான். பிரகாச கிறிஸ்டலை காணத்தான், சாரா மென்மையாக விளக்கினாள். நீங்கள் ஏதேனும் விசித்திரமாக கண்டீர்களா? கரடியின் முகபாவனைகள் மாறின. கண்டேன். ஒரு கபடமான குருவி எண்ணெயொட்டி ஒரு மினுமினு பொலிவான பொருளை கொண்டு சென்றது. அது விசிலிய குகைகள் நோக்கி சென்றது என்றான். நன்றி கரடியே, மியா சொல்லிக்கொண்டே குகைகளை வரைபடத்தில் குறித்தார். பிரகாசமான நால்வரும் விரைவாக அங்கு சென்றனர். குகைகள் நிழலின் மையப்பகுதியில் இருந்தன. அவர்கள் அருகில் சென்றபோது குகையின் வாயில் இருளாய் இருந்தது. ஆனால் லியோ தன்னுடன் எடுத்து சென்ற சிறிய விளக்கை ஒளிரச் செய்தான். உள்ளே சுவர்களும் மெல்லிய குரல்களால் நிரம்பியிருந்தது போலத் தோன்றின. மியா கவனமாக கேட்டார். குரல்கள் சிலவற்றை கூறுகின்றன. ஒளி மறைந்த இடமே உண்மை இருக்கிறது என்றாள். சாரா குகையின் சுவற்றில் ஒரு சுண்டியை பார்த்தாள். அங்கு மங்கலான ஒளி தோன்றியது. அங்கே என்றாள். மேக்ஸ் ஒளியிட்டிருந்த இடத்தை பார்த்ததும் அவன் விரைந்து இறங்கி காற்றில்லா பக்கங்களை உற்று பார்த்தான். மறுபுறம் அவன் ஒளியின் மூலம் கிறிஸ்டலினை கண்டான். ஆனால் கபடமான குருவி அதை கவனித்துக் கொண்டிருந்தது. நீயா எடுத்துச் செல்ல முடியாது, குருவி குரைத்தது. என் இருளான கூடத்தை ஒளியூட்ட இதுதான் எனக்கு தேவையானது. சாரா முன்னேறினாள். எங்களுக்கு உங்கள் நிலை புரிகிறது. ஆனால் காட்டில் இந்த கிறிஸ்டல் இன்றி வாழ முடியாது. உங்கள் கவலைக்கு வேறு ஒரு வழி செய்யலாம் என்றாள். நால்வரும் சேர்ந்து குகையிலிருந்து மின்மினி பூச்சிகளை எடுத்து குருவிக்காக ஒரு ஜொலிக்கும் விளக்கை உருவாக்கினர். அவர்களின் கருணையால் நெகிழ்ந்த குருவி கிறிஸ்டலினை திருப்பி வழங்கியது. வில்லோப்ரூக்கிற்கு திரும்பிய அவர்கள் பிரகாச கிறிஸ்டலினை பெரிய மரத்தில் வைத்தனர். காடு புதிய மந்திரத்துடன் ஒளிர்ந்தது மற்றும் கிராமவாசிகள் ஆனந்தமாக குதித்தனர். நீங்கள் அதை சாதித்தீர்கள், பேராசிரியர் ஹூட் பெருமையாக கூறினார். பிரகாசமான நால்வரும் சிரித்தனர். அவர்கள் காடு மட்டுமின்றி தங்கள் நெருக்கத்தை மேலும் வலுப்படுத்திக் கொண்டனர். விண்மீன்கள் மேலே பிரகாசமாக ஜொலித்த போது அவர்களின் சாகசங்கள் இப்போதுதான் ஆரம்பமாகி இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்தனர்.